வச்சுட்டு உனக்கு சோறு சம்பாரிச்சு போடுவான். கட்டிக்கான்னு கட்டி வச்சுட்டு புண்ட வாய குடிச்சு விட்டு கூத்தியா வச்சுக்கிட்டா கூத்தியா பாக்குறியாடா? பாக்குறியா நீ மனுஷன் வச்சுக்கிட்டு புண்டா வாயா முட்டிக்கால் புண்ட வாயா கூத்தியா பேச்சு கட்டிக்கிட்டு தேவடியா பொட்டியா அக்கா இப்ப பழிச்சு பானையில் ஊத்துறான அந்த தேவடியா பழிக்கு சொன்னா போன் பண்ணியா அப்படியே வந்துடுறேன். ஓல முட்டை கடிச்சிட்டு அவட்டே பக்கத்துல போட்டுப்பாங்களா மனுஷன். என் பிரச்சனை வச்சுக்கணா அடி தேவடியா ஏடி உன் பிரச்சனை அங்கிட்ட வரான் மயத்தடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டியா மயத்தடி அடி சக்காலத்து என் பிரச்சனை வாய் பேசாத ஊசி எப்படியோ எப்படி கடிச்சு சக்கரத்து கடிச்சுக்கிட்டீங்கன்னா தனப்பால விட்டு மயத்தடிச்சு போட்டு அடிச்சியா உன்னை பத்தி எங்க கண்ட தேவடியா மயத்தடிச்சு போட்டு அடிக்கிறாரே உன் பிரச்சனை அப்படி சொன்னா நீ ஒத்துவியா? பாரு ஆமாங்கிறால நீ சிரிக்கிற பொம்பளைன்னு அவனை ஒதைக்க மாட்டேன். என்ன பாக்குறவா அறிவ ஒழுக்கமா வீட்டுக்கு போயிரு. இதுக்கு மேட்டு குடும்பம் நடத்துறேன் அது நடத்துறேன் வீட்டு பக்கம் வந்துட்ட கெடா நாய் விட்டுட்டு வாக்கடிச்சு விடுங்க. பெருமை புண்டையில பேசுறியா? நான் பொம்பளையா இருந்தா நான் கோட்டை வாங்கி கொடுத்து கூட இப்ப ஏற்பட்ட கிழவனுங்களை ஓக்கலாம். அன்னைக்கு அப்புறம் இன்னிச்சுச்சா நொல்ல கோழி ஒரு நட்சத்திரம் மாதிரி எனக்கு எடுத்து விட்டான். அக்கா இல்லைன்னா நான் என்ன பண்ற பீச்சக்கால கூட எப்பா பழைய சிலை கொடுத்து கூதி பேச்சுக்கிறா நீ ஏன்டா உனக்கு வயசு பிடிச்சுக்கா எனக்கு கிளம்ப குடைச்சுக்க மாட்டேன். மேய்ச்சி இல்லாத நான் பண்றேன்னா நான் பொம்பளையா பத்துதே தான் இருப்பானா யாங்கிட்ட மாட்டேங்கிறான். பாட்டி யாழி இப்படி பாட்டி கறி புண்டை வாங்கிட்டு கொள்ளக்கார புண்டை வாங்கிட்டு இடுப்பு கடுப்பெல்லாம் ஒரிச்சு போட்டு ஓட்டுங்க. நாட்டக்கரைகள் வச்சுக்கிட்டா கூட தடுமாறி அங்க இங்க தெரியலாம். எப்பா யாருக்கு போட்டு தாய் மாமா இந்த ஒரு டைம் போல போ அக்கா. தாய்மானு பொழைச்சு நான் என்னத்தக்கா புண்டுழுந்து போட்டு அக்கா எத்தனை நாளைக்கடா புண்டை வாங்கினா பிரச்சனை பேச வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஆளுதான் நல்லா வாட்ட சாட்டமாக்குறான். அப்பா தப்பா துவைச்சு துணி ஆட்டம் புண்டுதான் ராணியம்மா வரும். ராணியம்மா போய் வேலை செஞ்சு வாயால சொல்ற வேலையை நான் கையால செஞ்சுவிடு. கழுவி வேணவன் கழுவிதான் மேடம் கூப்பிடுங்க புண்டா இல்லைன்னா உலகளுக்கு ஐஸ்வர்யா டயான்னு கூப்பிட மாட்டேன். கழுவிங்க புண்டா வாய மகாராணி அம்மா வர சொல்றேன். மேடம் கூப்பிடுங்க இல்லை உலகளுக்கு ஐஸ்வர்யான்னு கூப்பிடுங்க.
ஐயோ பார்த்திப மாமா ஏமா இங்க வாங்க. ஏமா அட வீட்டு வேலைக்கு ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டிருந்தேன். போன மாசமே நீங்க காசு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிருந்தீங்க. ஆமா ஆமா. பிள்ளை வீட்டு வேலைக்கு வருமா வராதா? இங்க வராதாட்டக்குது. அட சொல்லுங்க. ஆமா உடனே வண்டி ஏறினேன். எங்க ட்ரெயின் சரி கேரளாவில் போய் ஒரு குட்டி பிடிச்சி வந்துக்கிறேன். என்ன வண்டி குட்டியா? கேரளா குட்டி. அட கேரளா பெண் குட்டி. ஆமா. சரி சரி சரி. சூப்பரான பிள்ளை, அருமையா இருப்பா. அழகா இருப்பாளா? நீ என்ன அழகு? என்ன விட அழகா இருப்பாளா? ஏகப்பட்ட அழகு. அங்கிருந்த ட்ரெயின்ல கூட்டு வந்தா கொஞ்சம் லேட் ஆகும், பஸ்ல கூட்டு வந்தா டிராபிக் ஜாம் அதிகமாகும்னு சொல்லி 108ல கூட்டு வந்தேன். 108லயா? அதான் டிராபிக் ஜாம் ஆகாதுல்ல, ஆமா. அதனால ஒய்யும் கூட்டு வந்துட்டேன். பிள்ளாட சூப்பரான பிள்ளை. புடவை எல்லாம் என்ன மாதிரி படிமானமா கட்டிருப்பாளா? ஐயோ 30,000 ரூபாய் புடவை இது. இதெல்லாம் சும்மா 300 ரூபாய் புடவை, 30,000 ரூபாய் புடவை. அப்படியே கூந்தல் அழகெல்லாம் என்ன மாதிரி? கூந்தல இப்ப எந்த காலு கீழே தொங்கும். அப்படியா? கூந்தல் அழகு மட்டும். அவ பல்லு சிரிச்சு விட்டாலும் வச்சுக்கா உனக்கு பிடிச்சிக்கோ. ஏன் பைத்தியமா? இல்ல ஆத்தான பிடிச்ச சிரிப்பு அழகுக்கு. அட சரி சரி அண்ணா, பார்த்தோன்னே நீங்க சொன்ன அந்த பிள்ளையை போய் பார்க்கணும் போல எனக்கு இருக்குது. நான் போய் அந்த பிள்ளையை பார்க்கட்டும். பாரு பாரு, எங்க நிறுத்திருக்கிறேன்? மெயின் கேட்ல நிறுத்தி இருக்கு. அப்படியா? சரி, போய் பார்க்கட்டுமா? போய் பாரு. ஏப்பா போய் பார்க்கட்டுமா? குண்டூர் கோயில் பிடிச்சது ஒத்த கூடி அடுத்தோட யார் பார்த்தாக்கா தேவையாங்கிறது 30 வரைக்கும் உங்க பிரச்சனை தமிழ்தா கூட நான் மூத்தரம் கூட இடத்த கண்டுபிடிக்க மாட்டேன். தேவையா சக்காலி இதுல வாசிப்பிடு இதுல வாசிப்பிடுவேன். ஏண்டி வாய் புண்டை ஒட்டுக்க அடிச்சா போதுமா? ஆண்டவன் கொடுத்த இவ்வளவு வாயை கொடுத்த ஆண்டவனுக்கு அறிவு கொடுக்கலடி. நீயே கேளக்கா, நான் எவன் பிரச்சனை கை பிடிச்சு எந்த சக்காலத்துக்கு அடி வாங்கிருப்பேன், எந்த சவித்தாலுக்கு அடி வாங்கிருப்பேன். வாயை கொடுத்த ஆண்டவன் அறிவு கொடுக்கலங்கிறாள மாமா பரவாயில்லையா? ஏண்டி அது இல்லடி, பொம்பளைன்னா புடவைன்னா நல்லா அடக்க சடக்கமா கட்டணும். எப்படி கட்டணும்? புடவைன்னா முத வச்சு நல்லா மேல தூக்கி போடுடி. மேல தூக்கி போட்டா அங்க போட்டீங்கன்னா போச்சுல கரும்பகம் குட்டி செத்து போயிருவடி. இவத்தாக்கா மேல போட சொன்னா அப்படி இல்லடி, புடவைன்னா சனத்தை மூடணும்டி. அப்படின்னு அந்த புண்டவாயி இருக்கிறவங்க எல்லாம் மூடிட்டவங்க என் மாப்பிள்ளைய வந்து கூத்து பாப்பா. அது இல்லடி முண்டை, அப்படி இல்ல. நான் கட்டி விடுறவா நீ அறியாப்பில்ல, உனக்கு நான் கட்டி விடுறேன். முத எடுத்த உடனே புடவை இப்படி பிடிச்சி கொசோன்னு பிடிக்கும். கொசோன் முன்னாடி சீவ கட்டி அப்படி இல்லடி, நல்லா நல்லா புடவை எப்படின்னா நல்லா நான் கட்டி விடுறேன் பாரு. நானும் நாட்டு ஒரு பொம்பளை தானே, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எப்படி நான் எப்படி மறைச்சு இப்படி வரைச்சு கட்டிக்கிட்டு ஏண்டி நீ திறந்து விட்டு தெரியுங்க உங்கடி சக்கரத்துல எங்க பாட்டி என்ன கடையை கட்டி அடிச்சு புத்தி பழக்கி வச்சு எப்படி என்னடி சக்கரத்துல நீங்களா பிள்ளவத்துல என் புண்டையில இருந்த பிள்ளைங்க அந்த காலத்துல நாங்க எந்த சாய்கிட்ட பாத்துருப்போம், எந்த லவுக்கு துணி பாத்துருப்போம், எந்த பாடி பார்த்து வச்சிருப்போம். மொட்டா பொழுது நீ காட்ட வேலை செஞ்சுவிட்டு பொழுதோட வந்து புடக்காலியில மூஞ்சி முளையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு தொட்டில் இருக்கிற குழந்தை எடுத்தாங்க பாடு கொடுத்தமா வவுத்து கம்ம கம்ம கம்மன்னு வவுத்து குடிச்சுக்கோ. அந்த காலத்து ஆம்பளைங்க 6 அடி 7 அடி உயரம் அப்ப ஊக்க வந்தாங்க. சரி சரி, நீங்க என்னக்கா பிள்ளை வளர்த்துறாங்க? சரி பிடிச்சாலுங்க இதாக்கா உள்ள ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க, மேல ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க.
போனதும் காட்டுல வேலையில மூஞ்சி முட்டை கழுவுறீங்க, தொட்டல்ல இருக்கிற குழந்தைய எடுக்கிறீங்க, குழந்தை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க, அது வேறு கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை கொமுட்டி கக்கி விடுது. அப்புறம் பிரச்சனை இருக்கு செலவு பண்ணி வைக்கிறாங்க. வா குழந்தை பாலை கக்கி விட்டு கிடக்குது, வா ஒரு எந்திரம் எழுதிட்டு வரலாம், வா ஊசி போட்டு வரலாம். இந்த பையனுக்கெல்லாம் பாட்டில் பால் வாங்கி வச்சு எங்களாட்ட அந்த காலத்து பொம்பளை சோறு தின்னு பிள்ளை வளர்த்திருக்கணும். ஏடி அந்த காலத்து பொம்பளைங்க சோத்த தின்னுங்கிறீங்களா? அப்படி என்னத்தான் தின்னு தொலைஞ்சிங்க பாரு. நானும் அந்த அக்காவும் ஒரு சோட்டு பொம்பளைங்க. யாருடா அந்த அக்கா? அது உனக்கு அக்காவா? பெரிய அக்கா நம்மள அப்ப சாமியை குத்துவோம், சாமட்டோ தாங்கி தாங்கடியில ஆப்பாப்பியா கூட்டு வச்சுட்டு காட்டுல இருக்கிற கீரி ஒரு மட்டும் வருவோம். கீரை கடைஞ்சி 2 கட்டி சாமச்சோத்தை போட்டு 2 அப்ப கீரி ஊத்தி நாங்க கவுத்துக்கு சாப்பிடுமா. பெரிய அக்கா நம்மளுக்கு ஒரு முறை ஓடுவோம். கேட்டு பாருங்க அக்கால பெரியாக்கா ஒரு முனையில குழந்தை பால் குடிக்கும், அந்த ஆண்ட வவுறு பிடிச்சுன்னு விட்டுருவோம். கேட்டு பாரு. நானும் அந்த அக்கால முதலாம் பெரியாக்கா நெருக்கி விட்டுக்குச்சுன்னா செவுத்து மேல இவங்க என்னக்கா பிள்ளை வளர்த்துறாங்க, சோசியல்ல சும்மா அரிச்சு போடுறாங்க. அப்பெல்லாம் சோசியல் அரிச்சு வாங்கி திங்குறீங்க, எல்லாம் அப்படி சுருங்கி போய் கிடக்குது. குழந்தை வாயில எடுத்து வைக்கிறீங்க, அது மூல தெரியாத நினைச்சு தப்பிக்கிட்டு போட்டு இந்த பையனுக்கெல்லாம் பாட்டில் பால் வாசி ஒரு ஆள் கொடுத்து 2 கோடி கரெக்டா சொல்லுங்க. நல்லா பயிர் பாராட்டு இருக்குது. அப்பெல்லாம் பாட்டி புழைச்சிக்கிற அப்படி வரல போட்டு ஆப்பிச்சுன்னா முந்தோன்னு சொல்லி இப்படி வளைச்சு ஒரு கூட தொங்க எப்படி இருக்கும். அது அப்பெல்லாம் சாகிட்டு அந்த அவ்வளோ சாகிட்டு அங்கிட்டு என்னடி குழந்தைய வச்சு இப்படி கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான். வா சரி அப்படி எங்க பாரு, நீங்க அந்த அக்கா எல்லாம் ஒரு சோட்டு பொம்பளைங்கன்னு சொல்றீங்க. அந்த அக்கா எல்லாம் பாரு இன்னும் எப்படி இருக்குதுன்னு. அந்த அக்கா எல்லாம் இன்னும் ஒரு ஆம்பளை வந்து அந்த அக்காவை தொட்டான்னா ஒரு அடி அடிச்சதுன்னா கூட அந்த ஆம்பளை எந்திரிக்கிறதே கஷ்டம். ஏடி நீ ஏடி இப்படிதான் இப்படி இருக்கிற? அப்பேற்பட்ட அந்த புண்ணியம் யாருடி? யாரும் மத்தால காரணம் என் புண்டகா கூத்தியானே திரிறாங்க. எனக்கு 5-6 மக்காய் போச்சு. நாம பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருந்தா மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சேலம் கொத்து வேலைக்கு போன மேய்ச்சல் வேலைக்கு இந்த கொத்து மேய்ச்சிரிங்க தண்ணி மூட்டு கொடுத்துட்டு செங்கல் எடுத்து கொடுத்துட்டு சொன்னாங்க. அப்புறம் வரைய ஒரு நாளைக்கு சினிமா பார்க்கலாங்கிறாங்களா? ஆறு சினிமா கூப்பிட்டாங்க. நான் மகளிர் சங்கத்தில் நான் தான் தலைவி. எதனாச்சும் பேசி கேஸ் கொடுத்து உள்ள விட்டுருவோம். நீ மகளிர் சங்கத்து தலைவி நல்லா கேட்டுக்கோங்க ஐயா. மகளிர் சங்கத்து தலைவியே இவ்வளவு ஒரு அழகா இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உறுப்பினர்ல எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. எதனாச்சும் பேசி கேஸ் கொடுத்து இழுத்து விட்டுருவோம்னா அடியோ சொத்தவள்ளி வரமாட்டேங்கிறியா அப்படின்னு நம்ம மண்ணல்ல கல்லல்ல போட்டாங்கடி. ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை களவு கடைக்கு அப்படி அழைச்சி போயிட்டு. சரி களவு ஒரு மேசன் வேலைக்கு போறேங்கிற எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க உனக்கு? 400 ரூபா பஜார்ல ஒரு டிவி வாங்கி கொடுக்குறாங்க. 400 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு டீ ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏண்டி 400 ரூபா வாங்குறீங்களா ஒரு நாளைக்கு? 400 ரூபா வாங்குற ஒரு பாவாடை தான் ஒண்ணு வாங்கி கட்டுறது. அடி சக்காச்சு நானும் பாவாடை கட்டிக்கிட்டு தான் மாமா நான் சார்த்தமா நின்றுக்கிட்டு இப்படி களவு தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த கீழ் கட்ட மேய்ச்சிருங்க பொழுது ஆகி போச்சா கலவையெல்லாம் அப்படியே கிடக்குத அப்படின்னு குரண்டில வாரி 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 செவுத்து கடிச்சாங்களே. நான் சார்த்தமா நின்றுக்கிட்டு இப்படி களவு தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணாந்து பார்த்தாங்களா ஒரு ஓட்ட தெரியுது. என்னடி அடிச்சுட்டாங்க? ஆமா அந்த கொத்து மேய்ச்சிருங்க நல்ல பிள்ளைங்களாம் தான் ரூமுக்குள்ள வேலை கொடுக்குறாங்க. இப்படி எங்களாட்ட கிளவிங்கிட்டு இருந்தா போய் அந்த மண்ணை வாரி கொட்டாங்க. அந்த சல்லியல் கொட்டு கிளவிங்கிறாங்களா? கொத்து மேய்ச்சிருங்க எல்லாம் மேஸ்திரிங்க எல்லாம் வந்திருப்பாங்க. வர சொல்லு அவங்கள வந்திருப்பாங்க. அண்ணாட்டங்கிறவங்க தான் ரூமுக்குள்ள வேலை. இப்படி அண்ணாட்ட கிளவிங்கிட்டு இருந்தா போய் மண்ணு கூட்டிட்டு போறாங்க. நிக்க வச்சு கூட வச்சு கொடுங்க. கல்லாப்பா
விட்டுலாம் ஒரு இடுப்பு கிடுப்புலாம் ஒரு அடியே ஓய் கதை ஒருத்தங்க அம்மனு ஏண்டி நாளைக்கு போலாம் சரி, நாளைக்கு போறியா? போனா கூட பலூன் வாங்கிட்டு வா போட்டுக்கிறியா டேய், ஓய் சரி என்னது இது இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு அதான் சொல்லியா சொசைட்டி அடிச்சிருக்கிறது இப்படி சுருங்கி போய் கிடக்குது டேய், சொல்லு அடியே அம்மா. அப்படியாக இருந்தாலும் ஏண்டி போனால் போகட்டும். நீ போனா போகட்டும் முடியும் நான் சொல்ற வார்த்தை கேள்றீங்க என்னடி? சரி சொல்றியா அடியே போனால் போகட்டும். இது சீரான சிங்கார பொன்மேடை. இந்த ஊரினுடைய பேர் என்னடி? ஊர் பேரா மஞ்சள் வளர்ப்பு மஞ்சள் வளர்ப்பு மந்தி வழுது என்றால் நம்மை போல் நாடக கலைஞருக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. நாடா இங்கே ஆணாக பிறந்த பெண்மார்கள், பெண்ணாக பிறந்த நமதருமை தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், நமதருமை சகோதர சகோதரிகள், முக்கணிகளில் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை என மூன்றையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஸ்ரீ வாணி சரஸ்வதி நாடக குழுவின் சார்பாகவும் திரு வாத்தியார் தனபால் அவர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த அரங்கேற்ற மேடை? எதற்காக எதற்காக? லட்சுமி அமிர்தலட்சுமி தனலட்சுமி கடைசி வருவது கண்டு தாசிமா சோர்ந்து வருவதற்கு முகம் பார்த்து சோறு போடு ஆசைமா பாரு அடியே செத்து அந்த அம்மா பேரு நடி படிச்சு பாரு அடியே குப்ப கவுண்டர் குப்பை கொன்ற மனைவி குப்ப கவுண்டர் மனைவியாகப்பட்ட வைரக்கால் மாண்டு வாழ்ந்தது போதும் என்று வயலோகம் போய் சேர்ந்தார். விளைத்தது போதும் என்று முன்னுலோகம் போய் சேர்ந்தார். அவரது மாண்டு மடிந்தோ 3 வருட காலங்களாகிவிட்டது. இன்றோ 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அவர் குடும்பத்தினராகப்பட்ட ஒற்றுமையா ஆமா ஒற்றுமையாக இணைந்து வைரமாளுக்காக என்னடி சின்ன இருக்கான் மொத்தமா இங்க குடும்பத்தா இருடி சின்ன இருகன் வைரமணி கந்தசாமி தாயம்மாள் வெங்கடாசலம் அமிர்தவல்லி பழனிசாமி ராணி மற்றும் பேரன் பேத்திகளாகப்பட்ட வைரக்கால் 4 மக்கள் குடும்பத்தினர் சார்பாக அனைவருமே ஒன்றாக இணைந்து நமக்கு ஓரிரவு நாள் சதுர்நாட்டியம் இன்று அரங்கேற்று செய்யப்பட்ட நாடகத்தின் பேரு நடி அள்ளி திருமணம் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அள்ளி அரசாணை மாலை. அள்ளி அர்ஜுனன் திருமணம் என சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் வந்தபடியால் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தரம் என்ன, நான் யாருட்டு பாப்பா யாருட்டு பாப்பா தெரியுமா? சொல்லட்டுமா? வாடி சிம்ர
என்னடி துணி இது? நைட்டு அட நைட்லயா? இது நைட்ல போடுறதா? ஏண்டி நீதான் நைட்டி போட்டு வந்திருக்கிற. நீ நைட்டி விலையெல்லாம் இவ்வளவு விலை. நீ எல்லாம் நைட்டு போட்டு தாண்டி நைட்டு வேலை ஏறி போச்சுங்கிறியா? நீ எல்லாம் நைட்டி போட்டு தாண்டி நைட்டி வேலை எல்லாம் ஏறி போச்சு. இது ஈஸியா வேலை முடியுது சக்காத்தி. ஏண்டி இதெல்லாம் உனக்கு தெரியாதா? போடுறதே எதுக்கு நாமெல்லாம் இப்ப கிழவிங்களா கூட போட்டுக்கிட்டு தெரியும் தெரியுமா? சாமா சத்தல் நின்று தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் பண்ணி நடந்துச்சுன்னா அந்தாச்சு வந்துட்டா விட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுதான் கிழவிங்க கூட எதுக்கு இந்த கேப் இப்படி காத்தோட்டமா அடியாமா சரியாதான் நைட்டு போடுறாங்க. ஈச்சா வேலை முடியுது. எல்லாம் காத்தோட்டமா அடியே. அப்படியாக இருந்தாலும் என்னுடைய பேர் சொன்ன உனக்கு நுழைஞ்சதா இல்லையா? இல்லடி இந்த நைட்டு ஞாபகத்துல வந்துட்டேன். அப்படியா? அந்த ரங்க மாதர் மெச்ச சுந்தர வதன ரூபி 1000 மின்னுகளை ஜோதி மின்னலை போல வாழ பருவமுள்ள சோழ குயில போல அந்த நடை நடந்து என் பின்ன சடை குலுங்க சுந்தர உள்ளமாது தோகைமா ரதிகள் மெச்ச அந்த மா எணிகள் போன்று ஆடையும் அலங்கரித்து நான் மெல்லவே நடை நடந்து என் மேனியும் அலங்கரித்து சந்தனம் புனுகு பன்னீர் என சொல்லக்கூடிய என் காலினில் சிலம்பொழிக்க என்னுடைய பெயரோ கோம்பலிங்கம் என சொல்லலாம். அம்மா உன் பேர் கோபலிங்க? என்னுடைய பேரோ கோம்பலிங்கம். என் பேர் உடனடி ஐஸ்வர்யா டயானா. அடியே அக்கா கிட்ட சொல்ற வயசு பிள்ளைக்கா பணம் குச்சிக்கல. எனக்கு கொடுத்தா கூட ஏரி வேலைக்கு இது வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஏரி வேலை காய்ச்சி வரலையா? அடியே கோம்பலிங்கமாக நான் இருந்தாலும் அடியே என் பேரெல்லாம் கேக்குறீல்ல? உன் பேர் தான் என்ன? என் பேர் தெரியாதா? என் பேர் தெரியாது. கீழே விட்டு பேச முட்டை கீழே விட்டு நாத்து அடிக்குதெல்லாம் முட்டை கவச்சு பாரு பையெல்லாம் மயக்க போட்டான். கீழே விடுறி. உன் பேர் என்ன? என் பேரெல்லாம் உனக்கு கேட்டா ஒண்ணு கம்பெனி இருக்கு. ஏடி என் பேரெல்லாம் உலகாளிக்கு ஐஸ்வர்யா டயானா. இந்த பேரெல்லாம் நல்லா இல்ல. உனக்கு அழகான ஒரு பேர் வைக்கிறேன். உன் கண்ணழக பார்த்துட்டு கண்ணம்மான்னு கூப்பிடுறேன். கண்ணம்மான்னு கூப்பிட்டா என்னம்மான்னு வந்து கேட்குறீ. எதுக்கு அப்படி நீவரம் உண்ட பாலி சுரக்கு இப்படி தேய்ச்சி விட்டா? அடியே கோமலிங்கமாக நானே இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் ரூபாய் இருந்த செய்தி நாடுகள் தன்னகத்திலே பெற்றெடுத்த தாய் தந்தையா சொல்லட்டுமா? பாடி சென்ற அவ என்ன 10 மாதம்
துப்பட்டா அட கருமாந்திரம் இது என்னது இது இப்படி எல்லாம் பண்ணாங்களாம் டவுன் மாடல் ரீ. அட நீங்க எல்லாம் பேசினா வெளிநாட்டு பொம்பளைங்க. அட வெளிநாட்டு பொம்பளைங்களா ஏண்டி நாங்க தான் புடவை கட்டியிருக்கிறோம் சரி ஏதாவது வந்து ஒரு அவசரத்துக்கு ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நாங்க இப்படி ஒண்ணுக்குன்னு வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்து விட்டுருவோம் இதுல எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி ஒட்டு கொடுப்பீங்க தொடர் வழியா அருமாந்திரமே ரொம்ப பேரளவல்ல ஏண்டி அடியே வயசுக்கு வந்துட்டியா இல்லையா இல்லாட்டி குச்சி எடுத்து குத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்ப வரலான் இருக்கிற சொல்லி அதெல்லாம் வேண்டாம். நீ எப்படி வரலான் இருக்கிற நான் ஒன்னும் வயசுக்கு சுடுகாட்டு போனா தான் அடியே அப்படியாக இருந்தாலும் 10 மாதம் முன்னொரு நாள் இருந்த செய்தி நாடுகள் தன்னங்கத்திலே பெற்றெடுத்த தாயாரின் பெயரோ ரத்ன சேனா என சொல்லலாம். தந்தையாரோ ரத்ன மகாராஜன். சரி, ரத்ன மகாராஜனுக்கும் ரத்ன சேனாவிற்கும் பிறந்த என்னுடைய பெயரோ கோமலிங்கம் என சொல்லலாம். அடியே அது எதுக்குடி கேட்ட மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? மாப்பிள்ளை வந்துதா இல்லையா? ஓடுற ஓட்டத்துல 9 மாப்பிள்ளை கட்ட வேண்டிய நான் வேணாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு குண்டவாயெல்லாம் பத்தி அக்கா கட்டிக்கிட்டா ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் போக முடியாது, ஒரு ரோட்டு வழி தெரிய முடியாது. கல்யாணம் ஆகலன்னா அப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கம் ரோட்டு பக்கம் திரும்பி 10 சம்பாதிக்கலாம். என்னடி அந்த அப்பா உன்னை அப்படி பாக்குறாரு? உனக்குமெல்லாம் காசு கொடுப்பாங்களா? ஏன்டி உன்னாட்டு பிள்ளைங்களுக்கு 150 கொடுத்தா எனக்கு 20 கூட கொடுக்க மாட்டேன். 5 பேர் போனா 100 ரூபாய்க்கு மாடல் நல்லா இருக்குது. இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? நாங்களே செவ்வாய்ச்சி அந்த சேலம் அந்த அப்பா குண்டவாய் ஏன்டா கட்டுக்கிறேன் அம்மா கல்யாணம் பாருடி உன்னை அப்படி பாக்குறாரு. பாத்துக்க மாட்டான். நானும் உடுக்கத்தனமா போய் உதரத்தனமா போங்க. அடியே 10 மாதம் முன்னொரு நாள் 3000 செய்தி நாடுகள் தன் அங்கத்திலே பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் அடியே உனக்கு கல்யாணம் எனக்கு கண்ணாலும் ஆயிருச்சுடி. யாரும் மாலையிட்ட கண்ணாலும் ஆயிருச்சு எனக்கு. கண்ணு ஆழமாய் போயிடுச்சு. ஆமாடி. நல்ல டாக்டர் போய் பாரு. அடியே அப்படி இல்லடி, என் முன்னாடி உலக்கி போட்டாங்க. தாண்டிட்டு வர்றதுமா? அடியே அப்படி இல்லடி, என்ன வயசுக்கு வந்துட்டேன். என்ன கல்வி ஒரு 60 வயசு வந்திருப்பியா? ஓ அப்பா அப்படி இல்லடி, எனக்கு வேப்பிலையை கொடுத்து என்ன மூலையில உட்கார வச்சுட்டாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சா? ஐயோ அப்படி இல்ல, எப்படி ஆயா இவகிட்ட இருந்தா சொல்றேன். ரத்தம் வந்துருச்சா? அப்படி இல்லடி, கல்யாணம் ஆயிடுச்சா இருக்காங்க. எனக்கு ஆய் போச்சுடி. என்ன கல்யாணம்? அப்படியே போய் பின்னாடி கழுவிட்டு வந்துருமா? போமா ஆய் போய் இருந்தா போய் கழுவிட்டு வா. அப்படி இல்லடி, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆரி உன் கணவரே? ஐயே ஒரு பேரு கேட்டாலே அப்படி இல்லடி, மாலையிட்ட மன்னவர் யாருன்றது தெரியுமா? 6000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலாக பாண்டியன். என்னுடைய மன்னவர